வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கார்டு வைத்துள்ள குடும்பத் தலைவர்களுக்கு ரூபாய் 8000 மதிப்பிலான கூப்பன். அது எப்போது கிடைக்கும், என்ன டீட்டெயில் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இப்போ முக்கியமான தகவல் போதும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக தேர்தல் காலத்தில் திமுகவின் இல்லத்தரசி கூப்பன் திட்டம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின்படி வருமான வரி செலுத்தாத மற்றும் ரேஷன் கார்டு வைத்துள்ள குடும்பத் தலைவர்களுக்கு ரூபாய் 8000 மதிப்பிலான ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய கூப்பன் வழங்கப்படும். இக்கூப்பனை பயன்படுத்தி வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், மிக்சி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை மக்கள் தங்களுக்கு பிடித்தமான பிராண்டுகளில் வாங்கிக் கொள்ளலாம் என முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். அரசு வட்டார தகவல்களின்படி இந்த பொருட்களை வாங்க அரசு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர் பட்டியலை வெளியிடும். மக்கள் நேரடியாக ரேஷன் கடையில் பொருட்களை பெறுவதற்கு பதிலாக பட்டியலில் உள்ள முன்னணி தனியார் எலக்ட்ரானிக்ஸ் கடைகளில் இந்த கூப்பனை பணத்திற்கு பதிலாக கொடுத்து பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். பின்னர் அந்த நிறுவனங்கள் கூப்பன்களை அரசிடம் ஒப்படைத்து அதற்கான தொகை பெற்றுக்கொள்ளும் வகையில் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அரசு வழங்கிய இலவச பொருட்கள் தரமற்றவை என்ற புகார்கள் எழுந்த நிலையில் இம்முறை மக்கள் தங்களுக்கு பிடித்த தரமான பிராண்டுகளை தாங்களே தேர்ந்தெடுக்க இந்த நேரடி கூப்பன் முறை வழிவகை செய்கிறது. இது ஊழல் புகார்களை குறைப்பதோடு உள்ளூர் மற்றும் பெரிய வர்த்தக நிறுவனங்கள் விற்பனையையும் அதிகரிக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருமான வரி செலுத்தாத குடும்பத் தலைவிகள் மற்றும் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுக்கு இத்திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளது. அதிமுகவின் இலவச பொருட்கள் அறிவிப்புக்கு போட்டியாக திமுக வீசியிருக்கும் இந்த இல்லத்தரசி கூப்பன் அஸ்திரம் பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக ஆட்சி அமைந்தால் மாவட்ட வாரியாக எந்தெந்த கடைகளில் இந்த கூப்பனை பயன்படுத்தலாம் என்ற அதிகாரப்பூர்வ பட்டியல் வெளியிடப்படும் என தெரிகிறது. இது ஒரு வலுவான தேர்தல் உத்தியாக அரசியல் வட்டாரங்கள் பார்க்கப்படுகிறது. ஓகே நண்பர்களே, இது போன்ற ரேஷன் அட்டை சார்ந்த அனைத்து தகவலும் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.